மாண்புமிகு வணக்கத்திற்குரிய அமைச்சர் அவர்களே, நிதி அமைச்சர் அவர்களே, தயவு செய்து நாங்கள் உங்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கல. எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிப்பு ஏற்பட்டு தயவு செய்து கொடுங்க அப்படின்னு தான் சொன்னோம். கடந்த 9.5 ஆண்டு கால பாஜக ஒன்றிய அரசுடைய சாதனைன்னு பாத்தீங்கன்னா சிஏஜி அறிக்கை அது வெளியான 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. எங்க பணம் எங்க போச்சுன்னு தெரியல. சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய பணி ஒன்றிய அரசு, மாநில அரசு என்னென்ன செலவு செய்யறாங்க, என்னென்ன கணக்கு காட்டுறாங்க, அதெல்லாம் ஒழுங்கா செலவு செஞ்சிருக்கிறாங்களா, அந்த பணிகள்லாம் போய் பார்த்து அதை ஆடிட் பண்றது தணிக்கை. அப்படி பார்த்ததுலதான் ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு அவங்க அறிக்கை வெளியிட்டாங்க. ஒன்றிய அரசு, பாஜக அரசு செஞ்ச 7.5 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை காணும். துவாரகான்னு ஒரு திட்டம், துவாரகா சாலைன்னு ஒரு திட்டம். அதுல 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா? ஒன்றிய அரசு கணக்காட்டிற்கு 1 கிலோமீட்டர் ரோடுக்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம். இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. இறந்தே போயாச்சு. அவங்களுக்கு 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து 9 லட்சம் கோடியே நம்ம வரி பணமா கட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில இருந்து 9 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு வரி பணமா நம்ம கட்டியிருக்கோம், மக்கள் பணம். ஆனா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி. கொடுத்தது 9 லட்சம் கோடி, நமக்கு திரும்பி அவங்க கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி. ஆனா இன்னொரு மாநிலம் உத்தரப்பிரதேசம், அந்த மாநிலம் ஒன்றிய அரசு கொடுத்தது 3 லட்சம் கோடி, நம்ம கொடுத்தது 9 லட்சம் கோடி. உத்தரப்பிரதேசம் வரியா கட்டினது 3 லட்சம் கோடி. ஆனா அந்த மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு 9 லட்சம் கோடி ரூபாய் திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வாங்கினா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தருது வெறும் 29 பைசா தான். சமீபத்துல புயல், மழை, வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 21,000 கோடி ரூபாயை நிவாரண நிதியா ஒன்றிய அரசுக்கு கேட்டாங்க. நிதியை கொடுக்காம என்ன சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர்? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க. அதற்கு தான் நான் பதில் சொன்னேன். அவங்க கேட்ட கேள்வி நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு. நான் சொன்னாங்க உங்க அப்பா வீட்டு காசை கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்களுக்கு பயந்து கோவம் வந்துருச்சு. பிரஸ் மீட்டை கூப்பிட்டு டெல்லியில 1 மணி நேரம் பிரஸ் மீட், அதுல 55 நிமிஷம் என்ன பத்தி மரியாதையா பேசுங்க. நான் அடுத்த நேரம் சொல்லிட்டேன், நான் மரியாதையா பேசுறேன். மாண்புமிகு வணக்கத்திற்குரிய அமைச்சர் அவர்களே, நிதி அமைச்சர் அவர்களே, தயவு செய்து நாங்கள் உங்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கல. எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிப்பு ஏற்பட்டு தயவு செய்து கொடுங்க அப்படின்னு தான் சொன்னோம். என்னென்ன பாஷையில நான் பேசணும்னு எனக்கு வகுப்படுத்தாங்க. அதே மாதிரி நான் மரியாதை கொடுத்துட்டேன். ஆனா அவங்க என்ன நிதி கொடுக்கல. ஒன்றிய நிதி அமைச்சர் மட்டும் இல்ல, ஒரு 10 நாளுக்கு முன்பு ஒன்றிய பிரதமரையும் போய் பார்க்க போயிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு கேலோ இந்தியா கேம்ஸுக்கு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடத்த போறோம். வர்ற 19ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அதற்கான அழைப்புதழ் கொடுப்பதற்காக நேரம் கொடுத்திருந்தாரு. அவர்கிட்ட அழைப்புதழ் கொடுத்துட்டு கேட்ட 2வது கேள்வியே, நிதியை எப்ப கொடுப்பீங்க? விரைவில் தர அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்.